முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு தங்கமே, என்றாவது நான் சொல்வதை எப்படியாவது கேட்டுவிடு தங்கமே. இத்தனை நாட்களாக உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றேன். ஆனால் நீயோ என்னை எப்பொழுதும் புறக்கணித்து விட்டு செல்கின்றாய். உன்னிடத்தில் ஒரு உண்மையை பேச வேண்டும். உனக்கு ஒரு நல்லதை செய்யத்தான் நான் உன்னை தேடி தேடி மீண்டும் மீண்டும் வருகின்றேன். உன் துணையை உயிராக நினைக்கின்றாய் அல்லவா? ஆனால் நான் சொல்லப்போகும் விஷயம் உனக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் அதிர்ச்சி அடையாதே, பயம் கொள்ளாதே, நிம்மதியாக இரு, நிதானமாக இதை கேள், சற்று கவனமாக இரு. நீ இப்பொழுது கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நான் சொல்வதை கேட்டுவிட்டு பின்பு நீ ஒரு முடிவை எடு தங்கமே. உன் துணையை மறந்துவிடு, அவரை விட்டு விலகி வந்துவிடு. இத்தனை நாட்களாக இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தேன். ஆனால் நீயோ என்னை நிராகரித்து கொண்டே மட்டுமே இருந்தாய். ஆனால் இன்று எப்படியாவது உன்னை பார்த்து சந்தித்து கூறிவிட வேண்டும் என்று தான் வந்தேன். நீ உயிராக நேசிக்கும் உறவு உன்னை ஏமாற்றுகின்றது தங்கமே. நீதான் அவரை உயிர் என்று கூறிக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவரோ உன்னை பற்றிய சற்றும் நினைவில்லாமல் இருக்கின்றார் தங்கமே. நீ யார் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கின்றாயோ, யாரை அளவு கடந்த அன்பினால் நேசிக்கின்றாயோ, அந்த உறவு உன்னை ஏமாற்றுவது புரியாமல் நீ இருக்கின்றாய். இத்தனை நாட்களாக அவர் மீது இருக்கும் அன்பு நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே தான் இருக்கின்றது. உன்னுடைய அன்பை அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். உன்னை சுற்றி இருக்கும் அனைவராலும் இது நடக்கப்படவில்லை. உன்னை சுற்றி ஒரு சிலர் மட்டுமே உன்னை இப்படி நம்ப வைத்து ஏமாற்றுகின்றார். அதில் உன்னவர் மிகவும் முக்கியமானவர். உண்மையான அன்பு, உன்னுடைய உண்மையான அன்பு புறக்கணிக்கப்படுகின்றது. நானும் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, சோதிக்கக்கூடாது என்று தான் நினைக்கின்றேன். ஆனால் நீயாக வழியை போய் மாட்டிக்கொள்கின்றாய் அன்பு என்ற பெயரினால். அதனால் தான் உன்னை எச்சரிக்கை இப்பதிவை உன் கண்களில் படும்படி செய்திருக்கின்றேன். யாராவது ஒருவர் மீது நீ அன்பு செலுத்தினால் அதே அன்பு அவர்களும் செலுத்த வேண்டும், அதே அன்புடன் அவர்களும் இருக்க வேண்டும் என்று உன் எதிர்பார்ப்புகளை முதலில் குறைத்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி உள்ளவர்களை அளவோடு நம்பு தங்கமே. அனைவரின் மீதும் அன்பு செலுத்து. ஆனால் கண்மூடித்தனமான அன்பும் நம்பிக்கையும் நிச்சயம் ஒரு நாள் உன்னை கண்ணீர் சிந்தத்தான் செய்யும், ஏமாற்றத்தான் செய்யும். இப்பொழுது என் பிள்ளையான நீ ஏமாற்றத்தில் தான் இருக்கின்றாய். ஆனால் நான் ஏமாந்து விட்டேன் என்பது கூட புரியாத அளவிற்கு நிற்கின்றாய். ஒரு நாள் உனக்கு புரியும். அந்த நாள் கூடிய விரைவில் வந்துவிடும். அதற்கு முன்னரே உன் அப்பா நான் உன்னை எச்சரிக்கை செய்துவிட்டேன். இனிமேல் நீதான் கவனமாக இருக்க வேண்டும். அவர் மீதான அன்பை குறைத்துக்கொள். வெகுவாக அவரை விட்டு பிரிந்துவிடு. அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது. முடிந்த அளவிற்கு அவரை மறக்க முயற்சி செய். முடியாத பட்சத்தில் அவர் மீதான வெறுப்புகளை நீயா சுமந்து கொள். ஏனென்றால் அந்த அன்பு உனக்கு உண்மையான அன்பு கிடையாது. உன்னை பொய்யாக போலியாக ஏமாற்றக்கூடிய அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு உனக்கு தேவையில்லை தங்கமே. அந்த அன்பில் உண்மை இல்லை. உண்மையில்லாத அன்பு என்றைக்கும் நிலைக்காது. அதைத்தான் உன்னிடத்தில் நான் சொல்கின்றேன். கேட்டு கவனமாக இருங்க. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.